ஒரு வில்லாலையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வீடு கிட்ட இருக்கும். ஸோ நிறைய தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. மெயினாக இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் ஜென்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா துளசி செடி அழகாக வளர்த்துருக்காங்க. அந்த எங்களுக்கு மருதாணி வேணும்னா வந்து பறிச்சுப்போம். இந்த வில்லாக்காரங்க இங்கே தான் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஹோம் டூரு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. அதோட எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்னும் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, நாங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கோம், எங்களோட ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதனால் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்குங்க. வெளியில் என்னால் பேசி எடுக்கலாம் அப்படின்னா அந்த சவுண்டு தான் நிறைய கேட்கும். இப்போயுமே உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் கவர் பண்ண பார்க்குறேன். அப்படிலாம் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து பேக் சைட் வியூங்க. ஃப்ரண்ட் சைட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு பின்னாடி கேட்டு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது தாங்க நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸு. உள்ளார பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வில்லா நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாட் நம்பர், இது ரெண்டும் தான் வந்துட்டு நம்மளோட ஹவுஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. வில்லா நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 36 வரைக்கும் வில்லா இருக்குது. ஃப்ளாட் நம்பர் வந்து ஒரு இதுலேயும் ஒரு வில்லாலையும் பார்த்திங்க அப்படின்னா 5 வீடு கிட்டே இருக்கும். ஸோ இங்கே மொத்தமாக வந்துட்டு 36 வில்லா இருக்குது. ஸோ ஒரு வில்லாலையும் 5 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 180 ஹவுசஸ் கிட்ட நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இருக்குது. இந்த இதில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. மெயினாக இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஊர் ஏக்கம், ஊர் ஃபீல் அது மாதிரி ரொம்ப வராது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அது மாதிரி கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் எல்லாருமே சொல்கிறது. என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சது அதுதான். இப்போயும் வெளியில் போனால் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு ஒரு 20 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த காம்பவுண்டை விட்டு யாராவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுவும் நம்ம தமிழ் கம்யூனிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு 30 ஃபேமிலிஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியில் போனோன்னா நம்ம ஊர் மாதிரி தான் ஜாலியாக நம்ம கதை பேசுகிறது, அரட்டை அடிக்கிறது, அது மாதிரி நல்லா ஜாலியாக போகும். வீட்டுக்குள்ளார ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக போகலாம். குட்டீஸ்க்கு பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்றுங்க, ப்ளே ஏரியா. நிறைய இதில் வந்து பார்த்துருப்பீங்க, அச்சு லித்து எல்லாம் இங்கே குட்டீஸ் எல்லாம் இங்கே தான் ப்ளே பண்ணுவாங்க. இங்கே அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. இந்த ப்ளே ஏரியாலையும் ஒரு ஸ்லைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு சீசா இருக்குது. அதுலேயுமே ஒரு சீட்டு கிடையாது. அந்த சைடு ஒரு சீசா போட்டிருந்தாங்க. அது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நடுவில் அந்த கோவிட் டைமில் குழந்தைங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அது இன்னும் போடலை. பட் ஓகே, குட்டீஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியாக விளையாடுவாங்க. இதுதான் நம்மளோட ப்ளே ஏரியா. பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க. குட்டீஸ் அங்கே விளையாண்டாங்கன்னா நாங்கள் அப்படியே இங்கே உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துட்ருப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பெரிய பெரிய எஸ்தான்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வீடும் ஜாஸ்தியாக இருக்குங்க. அங்கே வந்து என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா, இப்போ நாங்கள் வில்லா நம்பர், ஹவுஸ் நம்பர் சொன்னாலே போதும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டு பிளாக் நம்பர்னு ஒன்று சொல்லும். ஸோ இந்த பிளாக்கு, இந்த வில்லா, அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் நம்பர் அப்படி சொன்னால் தான் வந்துட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடத்துக்கும் வந்து டிஃபர் ஆகும். இங்கே நம்மளுக்கு கம்மி வீடு தானே, அதனால் நம்மளுக்கு வந்து வில்லா நம்பரும் அதுக்கப்புறம் ஃப்ளாட் நம்பர் மட்டும் சொன்னாலே போதும். இங்கே சேஃப்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு செக்யூரிட்டி வந்து இருப்பாங்க. இப்போ வெளியில் வேறு யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கத்தாரில் அவங்க இருக்கிறதுக்கு ஆர்பின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க எந்த ஹவுஸ்க்கு போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ அவங்களுக்கு ஆர்பி கொடுப்பாங்க. ஸோ சேஃப்டி வைஸும் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட குழந்தைங்க வந்துட்டு இப்போ வேறு எங்கேயாவது விளையாடுறாங்க, இது தாண்டி வெளியில் போகிறாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு செக்யூரிட்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்மள்கிட்ட. இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தை இது மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே வீடே கம்மி, அதனால் இவங்க குழந்தை இவங்களுக்குன்னு கரெக்டாக தெரியும். அதோட ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே சொல்லுவாங்க, இங்கே நாங்கள் வந்து தனியாக விளையாட விட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. ஸோ இந்த இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவங்க வந்துட்டு பல்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட வீக் எண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்லாம் போடுவாங்க. 1 கிலோ தக்காளி வந்து 1 ரியல் அப்படிலாம் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்ஸை வந்து
கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். இப்போ வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 ரியால் ஆகுது அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு 2 ரியால் 3 ரியால் தான். பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் அங்கே இங்கேன்னா கூட இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு மத்தியான டைம் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லியுமே வந்து இறங்குங்க. வெங்காயம்லாம் இப்போது நான் வெளியில் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா 7.5 ரியால், இங்கே வந்துட்டு 6.5. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி குட்டி ப்ளே ஏரியா மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே வந்து அந்த தரையில் வெறும் மண்ணாக இருக்குது. முன்னாடி புல்லுலாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்ணாங்க, பால் விளையாடுறது, ஓடுறது, ஒடியாடுறது, இப்போ எல்லா புள்ளியும் பிடுங்கி போட்டாங்க. கீழே விழுந்தாங்கன்னா முட்டி அடிப்படும். அதனால சரின்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்போ எல்லாம் புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ குழந்தைங்க வந்து விளையாடலாம். இது வந்து ஒரு ப்ளே ஏரியா. மேக்ஸிமம் இங்கே பசங்க வந்து ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அது மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே போகிறோங்க, ஜிம்முக்கு போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. அதோட இதோட ஆஃபீஸ் ரூமும் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஜிம்மை மட்டும் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எங்களோட ஜிம்மை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். காமிக்கிறேன் வாங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஜிம்மு. நான் உள்ளார போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இது தாங்க நம்மளோட ஜிம்மு. நான் உள்ளார போயிட்டு காமிக்கிற பாருங்க. செம்ம ஹாப்பியாக இருவீங்க. வெல்கம் டு அவர் ஜிம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மு கிடையாது, ஜிம்மு மாதிரி அப்படிதான் சொல்லணும். மேக்ஸிமம் நாங்கள் இந்த ஜிம்மில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸை தாங்க யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜூம்பா, ஒர்க் அவுட் அது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸு அது இதுன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து காமிக்கிறேன் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 த்ரெட்மில் இருக்குங்க. நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ பார்த்தீங்கன்னா 3 த்ரெட்மில் தான் இருந்தது. ஆனால் அதில் 2 ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 த்ரெட்மில் இருக்குது. ஆனால் 1 கூட ஒர்க் ஆகாது, ஆன் கூட பண்ண முடியாது. அதனால சொல்லி நம்ம ஜிம் வந்து வெல் எக்யூப்டு ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு வரைக்கும் சத்தம் கேட்கும். என்னம்மா பண்ணுறீங்க எங்கள் ஜிம்மில் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரே வந்துடுவார். ஏன்னா எங்கள் வீடு இங்கேருந்து எப்படியும் ஒரு 10 வீடு தள்ளி இருக்குது. அதுக்கே சத்தம் வந்துடும். செம்ம சவுண்டு வருங்க. மேபி இதில் 1, 2 யூஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அங்கே சைக்கிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெடலே உங்களால் கால் வைக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஜிம்மு கிடையாது, ஜிம்மு மாதிரி அப்படின்ட்டு. இதெல்லாம் வெயிட் லிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் அது மாதிரிலாம் ஜென்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. தூங்குற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இதெல்லாம் பண்ண நம்ம என்ன அமைச்சுக்கிட்டே அவ்வளோதான், எல்லாம் உடஞ்சி வேணும் நமக்கு. ஆமாம், அதனால நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஜூம்பா ஒர்க் அவுட் அது மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜிம்மில் வந்துட்டு எங்களோட மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படிதான் சொல்லுவோம். இல்லைப்பா கேதரிங் இதுவே தான் கேதரிங்கு. நாங்கள் மெயினாக அந்த ஜூம்பாலாம் பண்ணுறப்பெல்லாம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அவ்வளோ டான்ஸு மூவ்ஸு அதெல்லாம் பண்ணுறப்போ எங்களுக்கே சிரிப்பு வரும். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். வேற என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், வேறு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வேறு எதுனா ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் எதுனா ஃபங்க்ஷன்ஸ்னா இங்கே பர்த்டே பார்ட்டிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கெலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வர்ற டைமுக்கு வேறு யாரும் வச்சுருக்கக்கூடாது இல்லையா. அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்காக ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து பேலாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் இதில் கூட நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் நடத்தினோம்ல, அது கூட இந்த ஜிம்மில் தான் நடத்தினோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் நல்லா யூஸ் ஆகுவீங்க. ஓகே, நம்ம டே டைமில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் யார் யார் போகிறாங்க வராங்கன்ட்டு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இதே நைட் டைம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ளார நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படியே வெளியில் தெரியும் இந்த கிளாஸு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த கிளாஸு. இதுதாங்க நம்ம ஜிம்மோட ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்பேஸ் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களோட ஃபீலிங். இன்னும் கொஞ்சம் த்ரெட்மில்லு, அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிங்கு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து வச்சாங்கன்னா. அந்த டேபிள் டென்னிஸ்க்கும் ஒரு நெட்டும் வச்சு
இருந்து பார்த்தாலே இந்த ஷாப் எல்லாமே தெரியுங்க. அந்த சைடு லூலு கிராண்ட் தெரியும். இந்த பக்கம் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா சலூன் இருக்குது, ஃப்ரெஷ்வே இருக்குது, பியூட்டி பார்லர் இருக்குது, அமராவதி ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குங்க. இங்கேயுமே சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபார்மசி இருக்குது. ஸோ நம்ம எங்கேயுமே பெருசாக வெளியில் அலையணும் அப்படின்னே அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் எல்லாமே சுற்றி இருக்குது. ஜஸ்ட்டு நடந்து போகிற தூரம் தான். அப்படியே ரோட் கிராஸ் பண்ணோன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ் சிக்கன் ஷாப் கூட இங்கே இருக்குது. பிஸ்தா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம பால் ஆர்டர் பண்ணால் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு லெமன் வாங்கணுன்னா கூட கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு 5 ரியலுக்கு ஆர்டர் பண்ணால் கூட நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. டேட்ஸ் மரம் வந்து வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு 10 மரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டேட் சீசன் வந்து வரும். ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அங்கே மெயினான என்ட்ரன்ஸு கொஞ்சம் ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டே அப்படியே கிராண்ட் மால் லூலுலாம் வரும். இப்போ நம்ம சுற்றி போகணும். இங்கே போகணுன்னா ஆமாம், பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இப்போது கத்தாருக்கு புதுசாக வராங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நடந்தே போயிடலாம், கார் தேவையில்ல. அதனால ஆமாம், போய்க்கலாம். இவங்க தான் நம்மளோட செக்யூரிட்டி. ஹாய். இந்த பேரிச்சம்பழத்தில் அந்த அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இப்போ தான் வச்சிட்ருக்கு. இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட இன்னொரு சைடுங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார் வச்சுருப்பாங்கங்க. காருன்றது வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். 1க்கு 2 காராக இருந்தாலும் இருக்குமே தவிர கார் இல்லாமல் பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10% பீப்புள் தான் வந்துட்டு கார் இல்லாமல் இருப்பாங்கன்னே சொல்லலாம். அதுவுமே புதுசாக வந்தவங்களாக தான் இருக்கும். நம்பர் 1 ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தொட்டி, பூச்செடி எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. சூரியகாந்தி பூவெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. தக்காளி அது மாதிரி நிறைய செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செம்பருத்தி வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி பூசிருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளாட் நம்பர் 1ல் இருக்கவங்க வெளியில் தொட்டி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இங்கே பார்த்திங்களா துளசி செடி அழகாக வளர்த்துருக்காங்க. அந்த பக்கம் எல்லாம் குண்டுமல்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து செடி வைக்கிறதுக்கான இடம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை கூட நம்ம வந்து ஒரு கார்டன் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்கா வீட்டில் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளாரே பார்த்திங்கன்னா மருதாணி மரம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா பறிச்சுக்கலாங்க. ஆனால் நல்லா செவக்கும், சூப்பராக செவக்கும். எங்களுக்கு மருதாணி வேணும்னா வந்து பறிச்சுப்போம். இது வந்து ஒரு அரபியனை தான் வச்சுருக்காங்க. ஆனால் வேணும்னா பறிச்சுக்கோங்க, கேட்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் எப்போ தேவையோ நாங்கள் வந்து பறிச்சுப்போம். பேர்ட்ஸ்க்கு வந்து கம்பெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த கம்பு வந்து தானாக முளைஞ்சி அதுலேருந்து கம்பு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல மருதாணி இருக்குங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மல்பெரி பழம்லாம் பழுத்திருக்கு. இப்போ மல்பெரி வந்து சீசனுங்க. ஸோ அதனால் மல்பெரி எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு இங்கே. சூப்பராக இருக்குல்ல. கார் பார்க்கிங் பற்றி சொல்கிறேங்க. எல்லா எஸ்டான்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான கார் பார்க்கிங் வந்து கொடுப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. காமனான கார் பார்க்கிங் யாருக்கு எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே மீதி எஸ்டான்லாம் ஸ்பெசிஃபிக்கான கார் பார்க்கிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஹவுஸ்காரங்க இந்த வில்லாக்காரங்க இங்கே தான் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே மட்டும் தான் பார்க் பண்ணுவாங்க. வேறு எங்கேயாவது இருந்தது அப்படின்னா பார்க் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம வீட்டிலேருந்து அது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் போயிட்டு பார்க் பண்ணிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து அது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு. நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்டே கூட நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ அப்படியே பார்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கார்டன் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளோட vlogல வந்துட்டு நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம கார்டன். லாக் பண்ணி வச்சுருப்போம். கீ வந்து ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடு வந்து இங்கே தான். நாங்கள் கார்டனுக்கு வரணும் அப்படின்னா வெளியில் வந்துட்டு அப்படி தான் போகணும். ஸோ இப்போ நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் 2 ஃப்ளாட்டு. நம்பர் 1 அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வரும், 2னா இந்த சைடு வரும். கார் பார்க்கிங்லேருந்து இப்படி வரணும். உங்களுக்கு 3, 4லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும், 5னா வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று மாறும். நம்மளுடைய வீடு. வெல்கம் டு அவர் ஹோம்.